வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 24. சுவாதி தன் மனதிற்குள் விட்டேற்றியாக பேசும் அண்ணனை தோன்றிய வார்த்தைகள் எல்லாம் அர்ச்சித்துக் கொண்டிருக்க ஸ்ரவனோ கூழாக அதற்கு பதிலடி கொடுத்து தங்கையின் வாயை அடைத்தான். அண்ணா என மிரண்டவளிடம் அடுத்து சொல்லு என்றான் அதிகாரமாக. அப்புறம் மாமா கிட்ட கொஞ்சம் விளையாட்டு கட்டிட்டு எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் என்றால் மெதுவாக. ஓஹோ, அத்தை மாமா கிட்ட பேசிட்டியா? என்னன்னா இப்படி கேக்குற? அவங்க கிட்ட நான் எப்படி பேச முடியும் என பாவமாய் முனகினாள் சுவாதி. இவ்ளோ துணிச்சல் இருக்கவளுக்கு அதுக்கு தைரியம் இல்லையா என்ன என்றான் ஸ்ரவன் நக்கலாக. ரொம்ப கிண்டல் பண்ணாதண்ணா, நான் செஞ்சது தப்பா? சின்ன வயசுல இருந்து என் அக்கறையா கவனிச்சு என்னோட ஒன்னா விளையாடின பிரசாத் மாமா என்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதுவும் எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னு நினைச்சு வருந்திக்கிட்டு விலகி இருக்கிறத என்னால சுத்தமா தாங்க முடியல. படிக்கும் போதே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் ரொம்ப நாளாவே ஊருக்கு போகாம மாமாவே நேர்ல பார்க்காம இருந்ததால பெருசா ஒன்னும் தெரியல. ஆனா அந்த இடியட் என்னை கத்தியால குத்த வந்தானே, அன்னைக்கு ரொம்பவே பயந்துட்டேன். மனசு முழுக்க காதல் திருமணம்னாலே வெறுப்பாதான் இருந்துச்சு, பிடிக்கல. அப்ப நீயும் வேற அண்ணி அவசர கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்னும் என்ன டென்ஷன் ஆக்கிட்ட. உங்க 2 பேரோட பிரச்சனையில எனக்கு மத்ததெல்லாம் பின்னால போயிடுச்சு. ஒரு தடவை அத்தை அன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னை பத்தி பேச்சு வர அவங்களுக்கு இன்னமும் என்னை அவங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்க விருப்பம் இருந்தது மறைமுகமா புரிஞ்சிச்சு. அப்புறம்தான் பிரசாத் மாமாவை பத்தி யோசிச்சேன். அவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் வராது, நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு தோணுச்சு. படிப்புல வித்தியாசம் இருக்கிறதுலாம் எனக்கு பெருசா பிரச்சனையா தோணல. 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குது. அவருக்கு நல்ல பிசினஸ் டேலண்ட்டும் இருக்குது. நிச்சயமா அதுல நல்லபடியா முன்னேறுவாரு. வேற என்ன வேணும்? அத்தை குடும்பத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. என் மேல எல்லாருமே பாசமா இருக்கவங்க. அதனால நீ என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசும்போது அவரையே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா ஒரு ரிசப்ஷனுக்கு வந்தவரு என்கிட்ட சரியா முகம் கொடுத்தே பேசல. நானா பேசினாலும் பட்டுப்படாம பேசினாரு. எனக்கு அது எரிச்சலா வந்துச்சு. உனக்கே நல்லா தெரியும், நம்ம ரிலேஷன்ஸ்ல உனக்கு ஈக்குவலான இடத்துல இருந்து என்கிட்ட பாசமாவும் நெருக்கமாவும் இருந்தது பிரசாத் மாமா மட்டும்தான். அவங்க ஒதுங்கி போனா எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் கோபம் வந்தது, இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. உங்க 2 பேருக்கும் பிரைவசி வேணும்னு அத்தை என்ன ஊருக்கு கூப்பிடவும் ஒரு நாள் ஒதுங்கி ஓடிய மனுஷன் கூடவே இருக்கும்போது என்ன செய்யறாருன்னு பாக்கலான்னு அங்கே போனா சுத்தமா வீட்லயே இருக்கலன்னா. காலையில விடிஞ்சு விடியாதமா எழுந்து ஓடுறவரு ராத்திரி எல்லாரும் தூங்க போக நேர்ந்து வீட்டுக்கு வந்தாரு. முகத்துல சுத்தமா தேஜஸ் இல்ல. பார்த்தேன், சரி இனியும் அவரை ஃபீல் பண்ண வைக்க வேணான்னு தான் நானே நேரடியா பேசலான்னு முடிவு பண்ணேன். கொஞ்சம் அவர் நம்பப்படியா ரீல் எல்லாம் விட்டு ஒரு வழியா தனியா கூட்டிட்டு போனேன். அதுவும் அமுதனோட துணையோடுதான் என்றவளது நீண்ட நெடிய பேச்சை முடித்து பெண் நீளமாக பெருமூச்சு விடவும் இங்கே ஸ்ரவன் கண்களில் நீர் வழிய சிரிக்க ஆரம்பித்தான். உன்னை அந்த அளவுக்கு சுத்த விட்டானா பாப்பா அந்த மட பையன் என்றான் பொங்கும் சிரிப்பிற்கு இடையே. அந்த ஏன் கேக்குறப்போ, இந்த மாதிரி ஒரு தியாகியை நான் சினிமால கூட பார்த்ததில்ல. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறாரண்ணா. இப்போ என்ன விரும்புறீங்களான்னு கேட்டா மனுஷன் மேல உள்ள விருப்பத்தை நியூட்ரல்ல விட்டாராம். அதுவும் எப்படி? இவரை பத்தி யோசிக்காம நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா தலைவர் வேற பொண்ணு பாப்பாராம். எனக்கு வந்ததே கோபம், சட்டுன்னு கிளம்பிட்டேன். அப்புறம் பின்னாடியே சமாதானப்படுத்த அலைஞ்சானா? நினைப்புதான். நான் ஏன் கோபப்படுறேன்னு புரியாம என்ன சமாதானப்படுத்தவும் தெரியாம திரு முழிச்சுப்படி சுத்திக்கிட்டு வந்தாரு. கடைசியில நான் தான் பரிதாபப்பட்டு என் மனசுல இருக்கிறது சொல்லிட்டேன். அப்போ கொஞ்சம் தயங்கினாரு. அப்புறம் உனக்கும் பிடிக்கணுமேன்னு கவலைப்பட்டாரு. என் அண்ணன் எல்லாம் என்ன மாதிரி பேச மாட்டான், நல்லா மண்டையில 4 கொட்டு வச்சு புரிய வச்சிருவான்னு சொன்னா. நீ சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பான் அவன் என்று தன் அத்தை மகனை பரிகாசம் செய்தான் ஸ்ரவன். எதுக்கு ஆடி போனோம்? அதுக்கப்புறம் தான் உன் மாப்பிள்ளையோட முகத்துல சிரிப்பே வந்துச்சு என்று தங்கையின் கேலி பேச்சில் இவன் முகம் யோசனையில் சுருங்கியது. முன்தின இரவு நாம் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அமைதி அடையாத ஸ்ரீநிதி நான் காதை பிடித்து திருகவும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாளே. சுவாதி சொல்வதை வைத்து பார்த்தால் பிரசாத்தும் கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த இடத்தில் தோன்றும் உணர்வு என்ன? அண்ணா என்ன அமைதியாயிட்ட, உனக்கு ஓகே தானே என்று தயக்கத்துடன் கேட்டாள் சுவாதி. இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வ பாப்பா என்றான் தீவிரமான குரலில். அவன் குரலில் தெளிந்தவள், அண்ணா சும்மா என்ன பயமுறுத்த பார்க்காத, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் என்றாள் அலட்சியமாக. அதை கேட்டு முறுவலித்தவன், அப்ப இதையும் தெரிஞ்சுக்க என்று அவர்களுடைய அப்பா பேசியதையும் சேர்த்து அவன் கூற சுவாதியின் விழிகள் கலங்கியது. இந்நேரம் அம்மா பறந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்கல்ல என அழுதாள். சரி விடுடா, எதுவும் நம்ம கையில இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், என் மாப்பிள்ள இப்ப என்ன செய்யறாரு? அவர்கிட்ட போன கொடு என கேலியாக பேச்சை மாற்றினான். மாப்பிள்ள எழுந்துட்டாரன்னு தெரியல, நானும் என் ரூம்ல தான் இருக்கேன் என்ன சோகமாக மொழிந்தவள். நீ அப்பாவை நினைச்சுதான் அமைதியானியா என்றால் குரல் தழுத்தழுக்க. அதுவும் தான்,
கூடவே இன்னொரு சந்தேகமும். சந்தேகமா? என்னது? நீ சொன்னல என பிரசாத்தை மட்டும் மேற்கோள் காட்டி அந்த இடத்தில் தோன்றும் உணர்வு என்று இவன் தனக்கு தோன்றியதை கூறி சரியா என கேட்க அவளும் அதை ஆமோதித்தாள். சரிதானா, அது உரிமையில தோன்றும் சந்தோஷம். தன் பேச்சை விட மனைவியிடம் தான் காட்டும் உரிமைதான் அவளை நிம்மதி கொள்ள செய்கிறது என்பதை தற்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டான் ஸ்ரவன். இதை பற்றி தங்கையிடம் தனிமையில் பேச அவளை ஏற்கனவே நாசுக்காக தேநீர் கேட்டு அவளை வெளியே அனுப்பி இருந்தான் அவன். அப்புறம் நீ எதுவுமே கேட்காம நானே நல்ல பிள்ளையா என் கதையை முழுசு உன்கிட்ட சொல்லிட்டல்ல, இப்போ உன்னோட டன், நீயும் நல்ல பையன் தானே என்கிட்ட நிரூபிச்சுட்டு பாக்கலாம் என்ற அண்ணனுக்கு கிடுக்குப்பொடி போட்டால் சுவாதி. நான் நல்ல பையனை உன்கிட்ட சொல்லவே இல்லையே குட்டிமா என்றான் ஸ்ரவன் குறிஞ்சிரிப்புடன். அண்ணா, நேத்துல இருந்து நீ என்கிட்ட நிறைய போய் சொல்லிட்ட. ஒழுங்கா என்கிட்ட நடந்த உண்மையை மட்டும் சொல்லு. என்ன இருந்தாலும் உனக்கு நான் தான் மதியோக மந்திரி, அது ஞாபகம் இருக்கட்டும் என்று மிரட்டினாள். தங்கையின் பேச்சில் வாய்விட்டு சிரித்தவன், இதோ உன் அண்ணிய வந்துட்டா, ஒரு நிமிஷம் லைனை கட் பண்ணு, நான் வீடியோ கால்ல வரேன் என இணைப்பை துண்டித்து விட்டு ஸ்ரீநிதியின் கையிலிருந்து தேநீரை வாங்கி அருகில் உள்ள மேஜை மீது வைத்தான். குடிக்கலையா, ஆறி போயிடுமே என்று கேட்கும் மனைவி இழுத்து தன் மீது சாய்த்து கொண்டவன், இன்னைக்கு ஒரு நாள் நேத்து மாதிரி ஆறி போய் குடிக்கலாம் என கண் சிமிட்டவும் இவளின் முகம் அந்திவானமாய் சிவந்தது. அதற்குள் அவளின் கண்மறைவாக அலைபேசியில் சுவாதிக்கு காணொலி இணைப்பை மேற்கொண்டிருந்தவன், உன் அண்ணி எவ்வளவு அழகா வைக்கப்படுறான்னு நீயே பாரு என்று ஸ்ரீநிதியின் முகத்திற்கு நேராக அலைபேசியை தூக்கி பிடித்தான். அப்பொழுதுதான் டிஸ்பிளேவில் சுவாதியின் முகத்தை பார்த்த ஸ்ரீநிதி, ஐயோ என்ன செய்றீங்க நீங்க என்று பதறி வேகமா தன் கைகளை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டாள். அண்ணே, நான் பார்த்துட்டனே என்று மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்த சுவாதி சட்டென்று, அண்ணா, அண்ணியோட கையில என்ன கட்டு என திகைத்தாள். பட்டென்று தன் கையை மடியில் மறைத்து கொண்ட ஸ்ரீநிதி கணவனை பார்த்து திரு திருவென்று விழித்தாள். அவளையே வருத்தத்துடன் ஆழ்ந்து பார்த்திருந்த ஸ்ரவனை கலைத்தாள் சுவாதி. பதில் சொல்லனா என்றால் வேகமாக. மெல்ல பெருமூச்சு விட்டவன், நேத்துக்கு முத நாள் இவ சூசைட் அட்டம் பண்ணி தன்னோட கையை அறுத்துக்கிட்டா என்றான் அமைதியாக. என்ன என்று அதிர்ந்தவள் தலை குனிந்து அமர்ந்திருந்தவளை ஒருமுறை பார்த்துவிட்டு, நீ என்ன பண்ண என்றால் தமையனிடம் கோபமாக. அவன் பேச முன்பு வேகமாக ஸ்ரீநிதி பதில் அளித்தாள். இல்ல சுவாதி, அவர் ஏதோ கோபத்துல பேசுறாருன்னு நான் தான் பொறுமையே இல்லாம தப்பு பண்ணிட்டேன் என கணவனுக்கு பரிந்து வந்தாள். நீங்க பேசாதீங்க அண்ணி, நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. உயிரை விருதுன்னு உங்களுக்கு அவ்வளவு சாதனமா போயிடுச்சா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் அண்ணனோட வாழ்க்கைய பத்தி நினைச்சு பாத்தீங்களா? நீங்க தான் எப்போதுமே உங்களை பத்தி மட்டுமே யோசிப்பீங்க, அப்புறம் ஏன் என்னோட அண்ணனை பத்தி நினைக்க போறீங்க என படபடவென்று பொறிந்தாள் சுவாதி. ஸ்ரீநிதியின் விழிகள் வழக்கம் போல நீர்மாலையை கோர்க்க அதை கண்டு துணுக்குற்ற ஸ்ரவன் தங்கையை கண்டித்தான். குட்டிமா போது விடு, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, இதுக்கு மேல அதை பத்தி பேசாத, அவகிட்ட சண்டை போடாத என்றான் உத்தரவிடும் குரலில். என்ன அடக்கிடு, ஆக மொத்த புருஷனும் பொண்டாட்டியும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்க, அப்படித்தானே? ஆனாலும் நீ இவ்வளவு புத்திசாலியா இருக்க கூடாது பாப்பா, உண்மையில என் மாப்பிள்ள பாவம்தான் என்று ஸ்ரவன் வெகுவாக அழுத்துக் கொள்ளவும் சுவாதியின் கண்ணங்கள் ரோஜா வர்ணம் கொண்டது. அதை மறைக்க முயல்பவளாக, அண்ணா சும்மா பேச்ச மாத்தாத நீ என்றாள் அதிகாரத்துடன். தெரியுதுல்ல, முதல்ல போனை வச்சுட்டு படுக்கையில இருந்து வெளியே போய் அத்தைக்கு உருப்படியா ஏதாவது வேலையில உதவி பண்ணு, நல்ல மருமகன்னு பேர் வாங்க பாரு, அப்புறம் வளர்த்திருக்கிறான் பாருன்னு என்னதான் குறை சொல்வாங்க அவங்க என்றான் ஸ்ரவன் அலட்டலாக. உன்ன ஊருக்கு வந்தது இருக்குது உனக்கு என்று சகோதரனை மிரட்டி விட்டு ஸ்ரீநிதியிடம் திரும்பியவள், ஹலோ மேடம், கொஞ்சமாச்சும் சிரிச்சிருங்க, இல்லனா என் பொண்டாட்டியை ஏன் அழ வச்சுன்னு உங்க புருஷன் என்ன டின்னு கட்டிடுவாரு என்று அண்ணியிடம் கலக்கலத்து விட்டு இணைப்பை துண்டித்தாள் சுவாதி. அப்பா, புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குதுல்ல என்று மனைவியை அருகில் இழுத்தான் ஸ்ரவன். இது சுவாதிக்கு தெரியுமா என்று குறும்பாக ரகசியம் பேசினாள் அவள். அவளுக்கு தானே, வா முதல்ல ஆறி போன டீயை குடிச்சிட்டு அப்புறம் உன் ஆத்திரர்கிட்ட தெம்பா என்ன மாட்டி விடு என்று அவள் குரலிலேயே திரும்ப பதில் அளித்து அவளை சிவக்க வைத்தான் அவள் கணவன். சில நிமிடங்கள் கழித்து தன் நெஞ்சில் ஒன்றியிருந்தவளின் கூந்தலை மெல்ல வருடியவாறு, சுவாதி பேசினதை கேட்டல்ல என்று மனைவியிடம் கேள்வி எழுப்பினான் ஸ்ரவன். சுவாதியும் பிரசாத் அண்ணாவும் விரும்புறாங்களா? ஆமா என்றவன் பிரசாத்தின் விருப்பம் முதல் அனைத்தையும் ஸ்ரீநிதியிடம் பகிர்ந்தான். ஓ சூப்பர் இல்ல, கண்டிப்பா அவர் சுவாதியை நல்லா பாத்துக்குவாரு. அத்தை மகனின் நினைவில் புன்னகைத்தவன், நேத்தெல்லாம் எனக்கு இதனால்தான் கவலையா இருந்துச்சு நிதிமா, கடைசியில என் மதியோக மந்திரி தானாவே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா என்றவனின் மனம் தங்கையின் செயல்களை ரசனையுடன் எண்ணமிட்டது. மதியோக மந்திரியா? ஆமா, உன் நாத்தனார் அவளுக்கு அவளே வச்சுக்கிட்ட பேரு என்று சிரித்தவன், இரு நம்ம மாப்புவ கொஞ்சம் கலாட்ட செய்யலாம் என்றவாறு பிரசாத்தின் எண்களை அழுத்தினான். ஸ்ரவனின் அழைப்பை அந்த நேரத்தில் எதிர்பாராதவன், என்ன இவன் காலையிலே கூப்பிடான், அதுக்குள்ள இவன் அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாளா என்று எண்ணியவாறு அலைபேசியை காதில் வைத்தான். ஹலோ, சொல்டா மச்சான்.
சிறுவயது முதலே உறவு முறையின் காரணமாக வழக்கம் போல் அழைக்கும் அழைப்புதான் என்றாலும் இன்று இருவருக்குமே அது புதியதாக தெரிந்தது. உதட்டில் பூத்த குறுநகையுடன், அப்புறம் மாப்பிள எப்படி இருக்கிற என்றான் ஸ்ரவன் சுவாதீனமாக. நல்லா இருக்கேன் என பிரசாத் இழுக்க, அத்தை, மாமா, குரு மாமா, ராதிகா, குட்டி பையன், சீதானி வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க என விசாரிக்க, இவன் ஏன் எனக்கு போன் பண்ணி சுத்தி இருக்கிற எல்லாரையும் கேக்குறான் என்று மூளை தட்டி விட்டவன் அதே நேரம் அவனுக்கு பதிலளிக்கவும் தவறவில்லை. எல்லாரும் நல்லா தாண்டா இருக்கிறாங்க. அட பாரு, மறந்துட்டேன், என் தங்கச்சி கூட அங்கேதான் இருக்கிறாள, அவ சௌக்கியமா? ஸ்ரவனுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்பது உறுதியாகிவிட, அடே ஏண்டா காலங்காத்தாலே உனக்கு இந்த கொலவெறி? எதை பேசுறனாலும் நேரடியா பேசுடா என்று புலம்பினான். நேரடியா பேசணுமா? நேத்து நைட்டு சார் எப்படி பேசுனீங்க என்று ஸ்ரவன் ராகமாக கேட்க தலையில் அடித்துக் கொண்டான் பிரசாத். அடிப்பாவி, இங்க இருந்துகிட்டே அண்ணன் கிட்ட வார்த்தை மாறாம எல்லாம் கொட்டிட்டா போல இருக்கு. என்னடா சத்தத்தையே காணோம்? அதான் உன் உடன்பிறப்பு விடிஞ்சு விடியாதுமா உன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிருச்சு போல இருக்குதே. அப்புறம் நான் என்ன தனியா சொல்லணும் என்றான் எடுப்பாக. பாருடா, அதுக்குள்ள மாப்பிள்ள முறுக்கா? எங்க கிட்ட இதெல்லாம் செல்லுபடி ஆகாது ராஜா, பார்த்து கவனமா நடந்துக்க. ஆமாண்டா, நான் முறுக்கி விட்டாலும் அதுக்கு அப்படியே அண்ணனும் தங்கச்சியும் பயந்து நடுங்கிட்டாலும் அட போடா என அழுத்து கொண்டவன், சரி உன் அபிப்பிராயம் சொல்லு, உனக்கு ஓகே தானே என்றான் மெல்லிய தயக்கத்துடன். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது என்றான் ஸ்ரவன் யோசனையாய். ஏன், அதுல என்ன பிரச்சனை? உன் கேள்விக்கான பதில நான் நேர்ல தான் சொல்ல முடியும். இந்த வீக்கெண்ட்ல ஊருக்கு வரேன், அப்ப சொல்றேன். அது என்ன நேர்ல? ஏன் போன்ல சொன்னா என் காதுல விழாதா? சொன்னா விழும், குடுத்தா விழுமா என்ன என்று முதலில் விழித்தவன், டேய் அவ சொன்னது. அட பாவீங்களா, அண்ணன் தங்கச்சி ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு என்று அலறினான். எஸ், பெர்ஃபெக்ட், வாங்கி கட்டிக்க தயாராரு என்று அலட்டலாக மொழிந்தான் ஸ்ரவன். ஆஹா, மொத்தம் நீ ஊருக்கு வரும்போது நான் ஹெல்மெட்டோட அலையணுங்கிற பாயிண்ட். என்ன இருந்தாலும் நீ என் மாப்பிள்ள இல்லையா, அதான் கொஞ்சம் புத்திசாலியா இருக்க என பிரசாத்தை வம்பிழுத்து விட்டு, ஒரு நிமிஷம் உன் தங்கச்சிட்ட கொடுக்கறேன் என்று மனைவியிடமும் கஞ்சாடை காட்டியபடி அலைபேசியை கொடுத்தான். அவனிடமிருந்து தயக்கத்துடன் வாங்கிய ஸ்ரீநிதி, ஹலோ அண்ணா என்று பிரசாத்திடம் பேச ஆரம்பித்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.